இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஏர் பேண்ட் வந்து ரெடி பண்ண போறாங்க. பாருங்க, இந்த மாதிரி குட்டி கேப் ஒன்றும் பெரிய சைஸ் கேப் ஒன்றும் எடுத்துக்கோங்க. அந்த பெரிய சைஸ் கேப்புடைய சென்டர் போர்ஷனை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அட்ராக்டிவா இருக்கக்கூடிய கிளாத்தை பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி அந்த மூடிக்கு கவர் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சின்ன மூடியை கவர் பண்ணி கட்டி விட்டுருங்க. ஒரு கயிறு போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு கிளாத் எடுத்துக்கலாம். அந்த கிளாத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணிட்டு அடுத்தது ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊசி நூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரன்னிங் தையல் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ நான் வந்து ஃபுல்லாவே வந்து ரன்னிங் தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம நாட் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உள்ள வந்து அந்த பிளாஸ்டிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கயிறை டைட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் வந்து ஃபுல்லாவே கவர் ஆயிடும். சின்ன மூடி வந்து வச்சுக்கோங்க. அந்த சின்ன மூடிக்கு பாட்டம்ல வந்து க்ளூ அப்ளை பண்ணி அந்த மூடி இந்த பெரிய சைஸ் பிளாஸ்டிக்கோட சேர்த்து ஒட்டி விட்டுருங்க சென்டர்ல. இந்த மாதிரி ஏர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அது கூடவே மேல கவர் பண்றதுக்கு ஒரு கிளாத்தை ரெண்டா மடிச்சிட்டு ஓரத்துல மட்டும் ஒரே ஒரு தையல் வந்து ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த கிளாத்தை வந்து அந்த ஏர் பேண்டுக்கு மேல வந்து கவர் மாதிரி போட்டு விட்டுறலாம். போட்டு விட்டுட்டு ரெண்டு சைடுலயும் இந்த மாதிரி வந்து ஓபன் இருக்குங்க, அந்த ஓபனை வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி தச்சு விட்டுருங்க. அப்பல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைடுல வந்து ரெண்டு சைடுலயும் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு விட்டுட்டு அந்த கேப்பை வந்து பாத்தீங்கன்னா அழகா சென்டர்ல இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஏர் பேண்டுடைய ஓரமா வந்து ஒட்டி விட்டுருங்க. நம்மளுடைய சூப்பரான ஏர் பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, கியூட்டா ஒரு குட்டியா ஒரு கேப் வச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஏர் பேண்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு.